அதில் 90 ரூபா மிச்சம் பண்ணி முன்னாடி சீட்டு போட்டான். 2 பொம்பளை குழந்தைய பெற்றேன். நான் படிக்கும்போது தாத்தா கலைஞர் ஆட்சியில் இல்லை. ஆனால் என் பசங்களை படிக்க வைக்கும்போது தாத்தா கலைஞர் ஆட்சியில் இருந்தார். 2 பொண்ணையும் டபுள் டிகிரி படிக்க வச்சு 2 மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுத்தேன். நல்ல பிள்ளையாக இருந்தேன், நல்ல கணவனாக இருந்தேன், நல்ல அப்பனாக இருந்தேன். 2 மாப்பிள்ளைக்கு நல்ல மாமனாரும் வாழணும். இதில் ஒரே ஒரு இடத்துல விஜய் தகுதியானதுன்னு சொல்லிட்டோம். நாளைக்கு காலையில் நான் தாவைக்காக வந்தேன். இருக்காடா நல்ல பிள்ளையா இருந்தானா? அதான் நல்ல பிள்ளையா. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. லயோலா காலேஜில் சீட்டு கிடைக்கிது எவ்வளோ கஷ்டம். இது நான் சொல்ல சாமி, நான் சொல்ல அவங்க அப்பம் சொன்னான். காலேஜில் லயோலா காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துட்டானா. 1.5 வருஷம் பொறுத்து பிள்ளைய போய் பார்க்க போனானா. அந்த பிரின்சிபல் சொன்னாரான், அவன் இது உள்ளே வர்றதே இல்லை, அந்த காம்பவுண்ட் செய்கிறான் பாரு உட்காந்துருப்பாங்க. இவன் போய் பார்த்தா அங்கே தான் உட்காந்துனான். இன்னும் 1.5 வருஷம் படித்து முடிச்சுட்டு வாடா நடிக்கிறான். இல்லை படிச்சது போது சினிமா எடுத்தா ஆகணும். 75 லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்து ரோட்டில் போட்டியாக வந்துட்டான். அப்புறம் விஜயகாந்த் காலில் வந்து தான் அந்த மூஞ்சை பார்க்கும்போது சைடில் இதை பார்த்துக்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க. இந்த மூஞ்சை நேரடியாக பார்த்துக்க எவனும் ஒத்துக்கல. அந்த மூஞ்சை பார்த்தாங்க. அவன் செத்தாங்க. ஒன்று ஆளாகி விட்டாங்க. அப்போ கடங்காட்டிலேருந்து பிச்சை எடுக்காம அரசியல் விட்டாங்க விஜயகாந்த். அந்த நினைவு நாளுக்கு வந்து ஒரு பூ போட்டாங்க சாமி, பூ போட்டாங்க சாமி. அதை இவன் நல்ல பிள்ளையாகவும் பிறக்கணும். அப்பா அத்தாவை கூட வச்சுன்னு சோறு போட்டேன். கட்டின பொண்டாட்டி கூட இல்லை, பெத்த பொண்ணு கூட இல்லை, அப்பா அத்தாலும் கூட இல்லை. அவ்வளோ ஒரு பெரிய பங்களால் தனியாக பட்டு இன்னும் ஆணி பிடுக்கூடாது. அதுவும் பார்த்தா நீ பொழுதோடு வேற தாப்பால் போட்டுருக்கு. எந்த நிகழ்ச்சியாக இருப்பார். இப்போ நம்ம நட்புறல மணி இப்போ பஸ்ஸு போனால் என் மயிறு போச்சு, நான் பேசுவேன். நத்தலே இப்போ அவனை நடத்த சொல்ல 6 மணி மேலாம் உதவும். அந்த விஜய் ரசிகர் வேணா நம்ம காதை முறுக்கிட்டுவோம். இங்கே தானே தமிழ்நாட்டில் தானே இந்த படம் இருக்கான் ஜனநாயகன். தமிழ்நாட்டில் தான் துட்டத்தில் கொட்ட போகிறானுங்க இல்லையம்மா. தமிழ்நாட்டு ரசிகர் தானே பார்ப்பான். அப்படி அந்த இது படம் வெளியீட்டு விழா எல்லாம் நடத்தணும், தமிழ்நாட்டில் தான் நடத்தணும். உன்னை பார்க்க முட்டி அடிச்சு தாண்டா பரதேசி பவனை 42 பேர் செத்து போனான். இங்கே தானே நடத்தணும். எங்கே எடுத்து போய் நடத்தணும்? மலேசியாவில். எதுக்கு? அங்கே தான் 4 லட்சம் 40 லட்சம் டிக்கெட்டு கொடுப்பான். அதை வாரி கோச்சிக்கின்னு இங்கே வந்து ஃபிலிம் காட்டலான்னு பார்க்குறாங்க. வயல் எரியுதுங்க. அந்த ரசிகர் முண்டி அடிக்கிறாங்க. அவனுக்காக அந்த பட விழா இங்கே நடத்தல நடத்தலை. அவசரமாக கோர்ட்டுக்கு போனீங்க. இப்போ நாங்கள் தாங்க ஒருத்தங்க கடன் தரணும்னு வச்சுங்க, அன்பாக கேட்டால் கொடுக்கணும். நான் கோர்ட்டில் போடுவேன்னு நான் மதாடுவேன்னா மதாடணும். அவ்வளோ இல்லை. அது மாதிரி தான் சென்சார் போர்டு அப்படி தான். இப்போ இவனுக்கு சென்சார் போர்டு மேலே கேஸை போட்டவொன்னே பர்மிஷன் கொடுத்தா 10 பேர் கோர்ட்டுக்கு போனா இல்லையா? அதுக்காக அவன் மானத்துக்கு பயந்து அப்படி பண்ணுறான். சரி, அதை பற்றி என்ன நீ சொல்லணுமா இல்லையா? உன்னை நம்பி எத்தனை கோடி பணம் போட்டுருக்க? 5000 கோடி 6000 கோடி சொல்கிறதா இல்லையா? அந்த பணம் யாரோட பணம்? அந்த பணத்துக்கு இது வரைக்கும் வட்டி படம் வரல. 9ஆம் தேதி வர வேண்டிய படம் வரல. சினிமாவுக்கு ஃபைனான்சியல் பண்ணால் மீட்டர் கணக்கு வட்டி. அப்போ யாருக்காலேயோ வருது. நம்மளுக்கு என்ன, நம்ம நடிச்சு துட்டு வாங்கி கடன் தான் அவங்க என்ன. இப்படிப்பட்டவங்க பின்னாடி அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பெற்ற பிள்ளைங்கெல்லாம் போய் நிற்கிறீங்களே ஒருத்தி. அதெல்லாம் ஐயோ என்னால் தாங்கவே முடியல. ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தி சொல்கிறா, இன்னைக்கு பரீட்சை விஜய் அண்ணாவை பார்த்தா கட்டு வச்சுட்டு வந்துட்டேன். பரீட்சை முக்கியமாக விஜய் அண்ணா முக்கியம்னா விஜய் அண்ணா தான் முக்கியமா? உங்கள் அப்பா உனக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபீஸை கட்டி உன் இழவெடுக்க நீ எப்படியாவது ஒரு டிகிரி வாங்கினா 2 டிகிரி மாப்பிள்ள கிடைப்பான். அவன் லோன் போடுவான் ரோட்டில். இது நாதாரியாக சுத்தம். இன்னொரு நாதாரி சொல்லுது, நம்மளால குழந்தை இல்லாமல் இருந்தாவோ அப்போ தான் கன்சீவ் ஆனால் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் விஜய் அண்ணா காலை கட்டி ஓடுறா, கலைஞ்சாலும் பரவாயில்லைன்ட்டாங்க. மானமா இல்லை? தூக்கு போட்டு சாவானா?